நம்ம சாப்பிட்ட மாமா பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, ஐயோ சாரி அவரை பற்றி தெரியாமல் கொஞ்சம் எல்லாரும் தப்பாக பேசிட்டோம். ஏன்னா எவ்வளோ பெரிய அவர் வரலாறு இருக்குது, எவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டு மக்களுக்கோசம் சேவை செய்யறதுக்கோசம் வந்துக்கிறாரு. நானே இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்போ தான் தெரியுது நம்மளாம் பேசுகிறது தப்பு தான். அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வந்துக்கிறாருன்ட்டு இப்போ தான் தெரியுது. அந்த வீடியோ பாருங்கள் நீங்களே. நம்ம அண்ணன் பொட்டை இருக்காருல்ல, சாட்டை இருக்காருல்ல, அவரோட வரலாறு தெரியாம இவ்வளவு நாள் அவரை பத்தி நம்ம வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம். ஸோ அண்ணனோட வரலாறு தெரிஞ்சணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, மிக அருமையா சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அப்படி பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஆக்சுவலா அவனோட பேசிக் பிசினஸே இதுதான். அவன் கூட ஆரம்பத்துல க்ளோஸா பண்ண பல பேருக்கு தெரியும். அவன் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி ஈரோட்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்பளங்களை வச்சு பிசினஸ் பண்ற ஒரு பொம்பளை புரோக்கர் தான். அதனாலதான் துரைமுருகன் வந்துட்டு மஞ்சப்படி மாமா பையில அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ரீசனே அவனோட ஆரம்ப காலகட்டத்துல பண்ண தொழிலே புரோக்கர் தொழில் தான். இந்த பொம்பளங்களை வச்சு பிசினஸ் பண்றது அதை தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதை தான் கட்சிக்குள்ள வந்தும் இந்த பணத்தை புடுங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை செட் பண்ணி ஹனி டிராப் மாதிரி பண்ணி ஒரு இந்த வசதியான ஆளெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட பழக விட்டு பணம் புடுங்குறது. அதனாலதான் அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் எதுவுமே வரவே. ஓ சாப்பிட்டேன்னா நீ அவ்வளவு பெரிய பிசினஸ விட்டு ஏன்னா பாலிடிக்ஸ்க்கு வந்தா? ஓ நீங்க மட்டும் அதே பிசினஸ்ல இருந்திருந்தா விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் மாதிரி இன்னைக்கு உங்க பிசினஸ்ல நீங்க சாயிருப்பீங்கண்ணா. சான்ஸா மிஸ் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்களா, நம்ம கோசம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வந்துக்கிறாரு. உண்மைதான் தெரில யாருக்கும். நல்ல மனுஷன் தான். சாரி சாட்டா மாமா, சாரி சாட்டாண்ணா.